திருமண புதிய தம்பதிகளுக்கு சில அறிவுரைகள். மனிதனாய் பிறந்த எந்த மனிதனுக்கும் மனித உறவுகளில் பல பல புரிதலில் பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்காது. புதிதாக தொடங்கும் வாழ்க்கையில் முதலில் ஒருவர் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் ஆர்வமாயிருப்பார்கள். நாளாவட்டத்தில் எதிர்பார்ப்புகள் தலைவிரித்து ஆடும். நான் இது செய்தேன், அவன் எனக்கு எதுவும் செய்யவில்லையே. நான் அவள் விருப்பத்தை நிறைவேற்றினேன், ஆனால் நான் விரும்பியதை அவள் செய்யவில்லை என ஒருவர் ஒருவரை கேள்வி கேட்கத் தொடங்கினால் வாழ்க்கையில் போராட்டங்கள் புறப்பட்டு விடும். மனதிலே கவலைகள் உறைந்துவிடும். அதனால் எதை பார்த்தாலும் ஒருவர் ஒருவரை குற்றம் பார்ப்பதிலும் குறைகளை கண்டுபிடிப்பதிலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இந்நேரத்தில் பெற்றோர்களும் நண்பர்களும் தலையிடும்போது அவரவருக்கு சாதகமாகவே பேசுவார்கள். இந்நிலையில் இருவருக்கும் இடையேயும் சுய சிந்தனையோடு செயல்பட முயற்சிக்க வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை யாருமே பேசாமல் இறை திருவுளத்திற்கு கையளிக்க வேண்டும். அந்த இறை திருவுளத்தை தன்னகத்தே இறை தெய்வ பயத்தை தன்னிலே கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறை வசனத்தை தன்னகத்தே கொண்டு யாரிடமும் ஓடாமல் சொல்லாமல் நிறை மனதோடு பொறுமையை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் என்ற ஆணவமோ பெண் என்ற திமிரோ இல்லாமல் பிரச்சனையான சூழலில் சரி என்றும் மன்னிக்க வேண்டியும் செய்கின்ற வேளையில் ஒருவர் ஒருவரை பாராட்டியும் எல்லா சூழலிலும் உதவி செய்வதிலும் அதிக ஈடுபாடு காட்டினால் மேலும் பாராட்டுதலை மன்னிப்பு கேட்பதிலும் இருவருக்கிடையே இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். இடையில் யாரையும் நுழைய விடாமல் எந்த நிலையிலும் இருவருக்கிடையே பேசுகின்ற சூழலும் இருவருக்கிடையே தங்களுடைய குற்றம் குறைகளை பகிர்ந்து கொள்வதிலும் இருவருக்கிடையே ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதிலும் நிறைவான மகிழ்ச்சியை கண்டடைய முடியும் என்பது வெள்ளிடமலை. இத்தகைய வாழ்க்கையை புது தம்பதிகளும் குடும்ப வாழ்க்கையினரும் கண்டுணர்ந்தால் நிறைவான மகிழ்ச்சியை எந்தவித பிரிவினையும் இல்லாமல் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்வை என்றும் நிலைநிற்கப்படும் என்பது திண்ணம். வாழ்க தம்பதிகள், வளர்க பல தலைமுறைகள்.